திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாகிவிட்டது என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரனை ஆதரித்து பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாகிவிட்டது, ஒவ்வொருவருடைய தலையிலும் 1,25,000 கடன் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை மேலும் மேலும் திவாலாகும் மாநிலமாக மாற்ற திமுக முயற்சிக்கிறது என்றும் சாட்டினார். தமிழ்நாடு அரசினுடைய கஜானா காலி. நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் உழைத்தோம், கஷ்டப்பட்டோம், ஆக கடன் இல்லாமல் இருக்கிறோம் என்று யாராவது இங்கே நினைப்பீர்களே, ஆனால் தவறு. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 1,25,000 இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை காட்டி, உங்களுடைய வேலையை காட்டி, வருமானத்தை காட்டி இன்றைக்கு வேர்ல்டு பேங்க்லையும் மற்ற பேங்க் எல்லாம் இன்றைக்கி வந்து 10,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யார்? ஸ்டாலின் அரசு. அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு தெரியுமா? 78,000 கோடி மாதத்துக்கு. ஆக அவர்களால் வருங்காலத்தில் அரசியலில் வேலை பார்ப்பவர்கள் கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் கீழவாசல் காமராஜர் சிலை அருகே திமுக வேட்பாளர் சன் ராமநாதனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்று கூறினார். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தேர்தல் ஜனநாயக முறையில் அமைதியாக நடைபெறுமா என்கின்ற அச்சத்தையும் கவலையும் உருவாக்கி இருக்கிறது என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றும் முத்தரசன் குற்றம் சாட்டினார்.